மகர ராசி. உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்காதவங்க. ஒரு செடி கொடியில இருக்கக்கூடிய பூவ கூட அத பறிக்காம, அது அப்படியே செடியிலே இருக்கட்டுமே, அழகா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க. செடி கொடிகளவே மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சி அதுக்கும் இருக்குன்ற நம்பக்கூடிய அளவுக்கு மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்க. இவங்கள என்னதான் நீங்க தீயில போட்டு சாம்பலா ஆக்குனாலே சரி. வாழ்க்கையே முடிஞ்சுச்சா, இவன நம்ம ஒழிச்சுட்டோம். இவள நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம்ன்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்துட்டு என்ன கொக்கரிச்சு சிரிச்சாலே சரி. பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெழக்கூடியவங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகங்க இவங்களுக்கு. பார்க்கறதுக்கு என்னமோ ரொம்ப வெகுளித்தனமா இருப்பாங்க. இவங்களால ஒண்ணும் முடியாதுன்னு மத்தவங்க நினைப்பாங்க. ஆனா இவங்க செய்யக்கூடிய வேலைய மத்தவங்க பார்த்தாங்கன்னா, வாய பொளந்துகிட்டு போக வேண்டியதுதான். எப்பா சாமின்னு நினைப்பாங்க. அதே மாரி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்த மத்தவங்க அனுபவிக்க நினைச்சாங்கன்னா கூட, அவங்க கண்ல தண்ணி வந்துரும். ஆனா, இவங்க ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு நெறைய கஷ்டங்கள தாண்டி தான் இன்னைக்கும், அதாவது முள் படிக்கு மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரியும். வாழ்க்கை அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு பெருத்த போராட்டமா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்க மத்தவங்களுக்கு தைரியம் சொல்லுவாங்க. தனக்கு பின்னாடி 1000 துரோகிகள் வந்துட்டு குத்தி இருந்தாலும், முன்னாடி என்னவோ சிரிச்ச முகத்தோட பல பேருக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய மகர ராசிக்கு, ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல வேகம் காட்டுவாங்க. முடியாததையும் முடிச்சு காட்டுறதுல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கு ஜனவரி 14 முதல் இனி உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாகுதுன்னு நான் சொன்னா, நீங்க யோசிப்பீங்க. அப்படி என்னம்மான்னு சொல்லிட்டு. ஏதாவது உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக சனீஸ்வர பகவான் இருந்தாலும், அவராலவே பெருத்த கஷ்டங்கள நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஓராயிரம் அடி வாங்கியிருப்பீங்க. இப்போ வரைக்குமே வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனா, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த அடிக்கு தகுந்த உயர்வு இருக்கும். அது பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பலன் கிடைக்க போகுது. சனீஸ்வர பகவானே உங்களுக்கு பாதுகாப்பா வந்து நிக்கிறாரு. அது எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி எப்படிலாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். கண்டிப்பா நல்லது நடக்குமாமா? அப்படின்னு இப்ப கேட்பீங்க இல்லையா? கட்டாயம் நடக்குது. சரிங்களா? உங்களுக்கு இத்தன நாளா பாதகம் செஞ்சுட்டு இருந்த இவரே தான் இனி உங்களுக்கு சாதகத்த மட்டுமே செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இதுவரைக்கும் நாலாபுறங்கள்ல இருந்தும் குழப்பம், தடுமாற்றம் இத மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாரு சனீஸ்வர பகவான். எந்த வேலையும் முழுசா முடிக்க முடியாது. சொல்லப்போனா நீங்க பைத்தியம் புடிச்சு ஓட வச்சிருப்பாரு. ஆனா இனி அவருக்கே தலையில ஒரு தட்ட தட்டி ஓரம் உட்கார வைக்க போறோம். உடைய பணப்பை நிரம்ப போகுது. அதாவது வற்றி போன பணப்பை. பைசா காசு இல்ல. சோத்துக்கு வழி இல்ல. பஞ்சம், பட்னி எங்க போனாலும் கடன். இப்படி இருந்த மகர ராசிக்காருடைய பணப்பை நிரம்ப போகுதுங்க. பல பேருக்கு உதவி செய்ய போறீங்க. உங்கள கண்டும் காணாம போனவங்க இனி உங்ககிட்ட வந்து வழிய பேசுவாங்க. மனசுல இந்த பயம் நீங்குது, உடல்நிலை சீராகுது, ஆழ்ந்த உறக்கம் வரும். இத்தன நாள் தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் உடற்பயிற்சியும், உணவு கட்டுப்பாடு மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உணவு கட்டுப்பாடுங்கிறது நான் சொல்றது தப்பு தான். சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. குறிப்பா மகர ராசிக்காரனுடைய தோல்விக்கு அதிகபட்ச காரணம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? கூட இருக்கிறவங்க யாரு நல்லவங்க, கெட்டவங்க. அவங்க நம்ம நல்லதா செய்றாங்களா? இல்ல நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்களா? எதுவுமே தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ சுத்தி இருக்கவங்க நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு அப்படிங்கிறத உணர்ந்துருவீங்க. குடும்பத்துல இனி மகிழ்ச்சி தாங்கும். வெளிப்படையாக பேசுறத மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அதே மாரி யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய விவகாரங்கள தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதே மாரி சாட்சி கையெழுத்து போடுறது, மத்தவங்களுக்கு முன்னாடி நின்னு பணம் வாங்கி குடுக்கறது, இந்த மாரி எதுலயுமே மகர ராசி ஈடுபடவே கூடாது. எல்லாத்துக்கும் இழுத்து மூடி ஒரு பூட்டு போட்டுடுங்க. சரிங்களா? அதே மாரி ஆ இத்தன நாளா ஒரு சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது பார்வை கோளாறு, பல்வலி, கால் வலி இந்த மாரி சின்ன சின்ன காயங்கள்லாம் கூட ஏற்பட்டுருக்கும். இனி அப்படிலாம் இருக்காது. உடல் ஆரோக்கியம் வந்துட்டு முழுமையா நல்லா இருக்க போகுது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நிறைவான வாழ்க்கைய வாழ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு துணை வராரு. மேலும் உறவுக்காரங்கிட்டயும் சரி, நண்பர்கள்கிட்டயும் சரி, அதிகமா உரிமை எடுத்து பேசுறது இந்த மாரி விஷயங்கள்லாம் வேணாம். சரிங்களா? நம்ம உரிமையா பேசுவோம். ஆனா அவங்க நமக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்போ, நம்ம தான் அவங்களுக்கு பெரிய உறவு மாதிரியும், நம்ம இல்லாட்டி அவங்க இல்லாத மாதிரியும் நடந்துருந்துருப்பாங்க. ஆனா, அவங்க தேவைகள் முடிஞ்சதும் நம்மள வந்து யாரோ போல தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அத நீங்க புரிஞ்சுக்கணும். யார்கிட்டயும் எந்த உரிமையும் எதிர்பார்க்காதீங்க. எடுத்துக்க நினைக்காதீங்க. சரிங்களா? அத விட்டுடுவோம். மேலும் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்ல மகர ராசிக்காரங்க யாராவது மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. சொத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் நெறைய பிரச்சனைகள்னால கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சரிங்களா?
அதே மாரி அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு. பிள்ளைகளுடைய போக்குலயும் நல்ல மாற்றம் இருக்கும். சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய நிலையில இருந்த நீங்க, இனி எளிமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீங்க. குறிப்பா இந்த நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, உங்களோட உயர்வான நிலையை கண்டு, உறவுக்காரர்களும், நண்பர்களும் உங்களுக்கு அன்பு தொல்ல குடுப்பாங்க. "எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க வந்தீங்கன்னா அப்படி, இப்படின்னு" ரொம்ப தூக்கலா வந்துட்டு கவனிப்பு இருக்கும். ஆனா ஒரு காலத்துல நெனச்சு பாத்தீங்கன்னா, உங்கள வந்து அனாவசியமா நெனச்சிருப்பாங்க. இப்ப நீங்க தான் தெய்வம்ங்கிற மாரி முதல் மரியாதை குடுப்பாங்க. அதே மாரி கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்கவங்க, கடன வந்து சுத்தமா அடைச்சிருவீங்க. திடீர் பணவரவு இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் கிடைக்கும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. சொல்லப்போனா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப தலகனமா இருக்கான். இவன் யாரையும் மதிக்க மாட்றான்ன்னு நெனைப்பாங்க. அத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில பணவரவு அதிகமா இருக்கிறதுனால, மகளுடைய திருமணத்தையும் ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு சிறப்பா நடத்தி முடிப்பீங்க. அதே மாரி வேலை இல்லாத அன்பர்களுக்கு புதுசா வேலை கிடைக்கும். ஆனா வண்டி வாகனத்தில பயணம் செய்றப்ப மட்டும் அதிவேகத்த மட்டும் மகர ராசிக்காரங்க குறைச்சுக்கணும். சரிங்களா? மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு. மேலும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்துல நாடை ஆளுபவர்களால கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதாவது விஐபிகளுடைய உதவி கிடைக்கும். சில நல்ல இடவசதியோட, காற்றோட்டம் இருக்கக்கூடிய, நல்ல குடிநீர் வசதி இருக்கக்கூடிய, நல்ல வசதியான வீட்டுக்கு குடி போகுவீங்க. சொந்த வீடு கனவு நனவாகும். சிலர் வந்து நவீன ரக மின்னணு மின்சாதன பொருட்கள்லாம் வீட்டுக்கு வாங்கி போட்டு சந்தோஷப்படுவீங்க. அயல்நாட்டுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. தைரியம் கூடும். கோயில் கும்பாபிஷேகத்தலாம் சொன்னபடி நடத்தி முடிப்பீங்க. மூத்த சகோதரர்கள் வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும். சொத்து சேர்க்கை உண்டாகுது. விலை உயர்ந்த ஆபரணங்கள், ரத்தினங்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. உறவுக்காரங்க வீட்டு விசேஷங்கள நீங்க முன்ன நின்னு நடத்துவீங்க. திடீர் பயணங்களால வரவு உண்டு. ஆனா, ஒரு விஷயத்த மட்டும் மகர ராசி சுத்தமா தவிர்க்கணும். யாருக்காவது பணம் குடுக்குறதோ, நகை குடுக்குறதோ, இந்த மாரி எந்த விஷயத்தையும் செய்யவே கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மகர ராசியா, யாருக்கும் ஜாமீன் நிக்கக்கூடாது. யாரோட விஷயம் தலையிடக்கூடாது. பணம் குடுக்குறது, நகை குடுக்குறதுன்னு எந்த ஒரு விஷயத்திலயும் ஈடுபடவே கூடாது. அதுவே உங்களுக்கு பாதகமா வரதுக்கும், பிரச்சனைகள கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? தவிர்த்துடலாமே. அடுத்து இல்லத்தரசிகள பொறுத்தவரைக்கும், கணவர் உங்ககிட்ட இனிய அன்பா இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்க. அவருடைய வருமானம் உயருது. இதுவே அலுவலகம் போகக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலை சுமை குறையும், சம்பளம் உயரும், பிள்ளைகள் கிட்ட பேச நேரம் கிடைக்கும். கன்னி பெண்கள பொறுத்தவரைக்கும் கல்வி, காதல், வேலைன்னு அனைத்து விதங்கள்லயும் வெற்றி கிடைக்கும். குறிப்பா கன்னி பெண்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு வரக்கூடிய கணவரு, குடும்பத்தையும் உங்களையும் அனுசரிச்சு போகக்கூடிய அன்பான கணவர் அமைவார். அதே மாரி உங்களுக்கு உடல் உபாதைகள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் கோளாறுகள்லாம் இப்ப சரியாகும். அடுத்து வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வியாபாரத்துல இருந்து வந்த போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆற்றல் பெருகும். அவங்க திணறி போவாங்க. உங்களுடைய அணுகுமுறையில ஒரு மாற்றம் இருக்கும். புதுசா முதலீடு பண்ணுவீங்க. இது தொலைக்காட்சி, வானொலி இந்த விளம்பரங்களின் மூலம் தொழிலை விரிவுபடுத்துவீங்க. கொடுக்கல் வாங்கல்ல நிம்மதி இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள இப்ப வந்து திரும்பவும் தேடி வருவாங்க. வேலையாட்கள்லாம் வந்து இனி அடிக்கடி வந்து விடுப்பு எடுக்க மாட்டாங்க. கடைய வந்து விரிவாக்கி நவீனமயமாக்குவீங்க. தள்ளி போன பெரிய பெரிய நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்கள் கூட இப்ப வந்து ஈஸியா உங்களுக்கு கை கிடைக்கும். தொழில் விஷயத்திலேயே குறிப்பா ஹோட்டல் மற்றும் இரும்பு பிசினஸ் பண்றவங்களுக்கு அனுகூலமான பலன் அதிகமா கிடைக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் நிலையற்ற சூழல்ல இருந்த நீங்க இனி அதிக சம்பளத்தோட புதிய வேலை கிடைக்கும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, ஏதாவது குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருந்த உங்களை கசக்கி பிழிந்த அதிகாரிங்க வேற இடத்துக்கு மாறிட்டு போயிருவாங்க. உங்களை ஆதரிக்கூடிய புதிய அதிகாரி வருவாங்க. நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உங்கள நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். அதாவது நீ இருக்கிற இடத்துக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அலுவலகத்துல மட்டும் வீண் பேச்சுக்கள குறைச்சுக்கிட்டு உங்களுடைய வேலையில அதிக கவனம் செலுத்துங்க. அதே மாரி சக ஊழியர்கிட்ட கவனமா இருந்துக்கோங்க. இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய பணியிடங்கள்ல நீங்க இழந்த சலுகைகள், பதவிகள் எல்லாம் மீண்டும் பெறுவீங்க. மேலும் மகர ராசியிலே கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல, வெளி மாநிலத்துல நல்ல வசதி வாய்ப்புகளுடன் கூடிய அதிக சம்பளத்தோட வேலை கிடைக்கும். கம்பெனிக்காரனே எல்லாம் குடுத்துருவான். அக்காமடேஷன் எல்லாமே குடுத்துருவான். தங்குறதுக்கு, சாப்பிடுறதுக்குன்னு எல்லாமே. அது குடும்பத்தோட போய் தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். ஆக மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டத்துடைய கதவ வந்துட்டு சனீஸ்வர பகவான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க அதுல போகுறது மட்டும் தான் உங்க வேலை. போய் நீங்க நின்னா போதும். அதுவே தன்னால முன்னேறிட்டு போயிடும். சரிங்களா? சோ அந்த அளவுக்கு உயர்வான நிலையை இனி வாழப் போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சென்னை பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூரில் அருள்பாலிக்கும் வட திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை கேட்டை நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல போயிட்டு வணங்கிட்டு வரதும், அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதும் உங்களுக்கு நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும்.
குறிப்பா பணத்தட்டுப்பாடு இல்லாத நிறைவான குடும்ப வாழ்க்கை அமையுங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது மகர ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களா. இப்ப நம்ம நட்சத்திர பலன்களா பார்க்கலாம். சனீஸ்வர பகவானால உத்திரடம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நீங்க நெனச்ச வேலையில வெற்றி கிடைக்கும். அப்படி என்ன இவர் உங்களுக்கு நல்லது பண்றாருன்னா, உங்களுடைய சங்கடங்கள்ல இருந்து விடுவிச்சு வைக்கிறாரு. அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறாரு. உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி இருக்கும். சமுதாயத்துல அந்தஸ்து பெறக்கூடிய நிலையை உருவாக்குறாரு. நீங்க இழந்தவற்றை எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறாரு. வருமானத்துல இந்த நெருக்கடி விலகுது. குடும்பத்துல சங்கடங்கள் மறையுது. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. சோ இவரால இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்க போகுது. இன்னும் சிறப்பா சொன்னாக்க இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, சங்கடங்கள விலக்குறது மட்டும் இல்லாம நெனச்சத நடத்தி குடுக்குறாரு. வருமானத்த அதிகரிச்சு குடுக்குறாரு. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. புதுசா இடம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. குறிப்பா முழுமையான விடுதலைங்க உங்களுக்கு. நெருக்கடிகள் இல்லாத நிறைவான வாழ்க்கை அமைது. இவரே உங்களுக்கு நல்லது பண்றப்போ, இவருக்கு தம்பிகளாக வலம் வரக்கூடிய ராகுவும், கேதுவும் நாங்களும் அண்ணன் செய்யற மாதிரி அதை விட நல்லதாவே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உடல்நிலையை ஃபர்ஸ்ட் சீர் செய்றாங்க. அடுத்ததா தொழில் இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாங்க. நீங்க எதிர்பார்த்த வருமானத்த குடுக்குறாங்க. தொழில்ல முன்னேற்றம், உத்தியோகத்துல உயர்வு, வருமானத்துல நிறைவு, தொட்டதெல்லாம் வெற்றி. துணிச்சலாக செயல்பட்டு நினைச்ச சாதிக்கூடிய நிலையை உருவாக்குறாங்க. அந்தஸ்து, செல்வாக்கு உயருது. இது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருந்த குழப்பம், தொழில் இருந்த மந்தத்தன்மை, வீண் அலைச்சல், சிலர்லாம் தொழிலையே மாத்தக்கூடிய நிலையில போயிருப்பீங்க. உடல்ல பாதிப்பு வந்திருக்கும், பணவரல தடை இருந்திருக்கும், வீண் சங்கடங்கள் வந்திருக்கும், எதிர்பாராத விபத்துகள் கூட ஆகியிருக்கும். அது எல்லாமே மறையுதுங்க. இவர்களை தொடர்ந்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறாரு. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயருது. நன்மைகள் அதிகமா கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் புதிய பதவிகள் வந்து சேரும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். இந்த அமைப்பை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னாக்கா சனீஸ்வர பகவானால இந்த வருஷம் முழுக்கவே சாதகமான நிலை இருக்கு. உங்க வாழ்க்கையே வளமா மாறப்போகுது. எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு. வருமானத்தை அதிகமா கொடுக்குறாரு. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். ஒற்றுமை இருக்கும். தொழில்ல உங்களுடைய உத்தியோகத்துல இருந்த தடைகளை விலக்கி உயர்வை கொடுக்கிறாரு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதுல இருக்க திருமணம் நடக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. பூமி வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ இல்ல பெரிய தொழிலோ தொழிலை பொறுத்தவரைக்கும் அக்கறை அதிகமாகும். தொழில வெற்றி உண்டாகுது. விவசாயம், இயந்திரம், பத்திரிகை, பதிப்பகம், கம்ப்யூட்டர், தொழில், ஸ்டேஷனரி எல்லா விதமான தொழில் ரீதியாவும் நல்ல வளர்ச்சி இருக்கு. லாபம் இருக்கு. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும். வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க. அதன் காரணமா முதலாளிகள் உங்களை பாராட்டுவாங்க. ஊதிய உயர்வு கிடைக்குது. செல்வாக்கு அதிகமாகுது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரைக்கும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க. உடைய உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். உடைய அணுகுமுறையால குடும்பத்துல ஒற்றுமை அதிகமாகும். குறிப்பா பெண்களை மேற்கல்விக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க. வேலை வாய்ப்புக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க. திருமண கனவு, எல்லா விதமான கனவுகளும் இப்ப நிறைவேறும். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல மற்றும் அலுவலக பணிகள்ல உங்களுடைய செல்வாக்கு உயருது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் படிப்புல கவனம் அதிகமாகும். அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால மேற்கல்விகளை விரும்பிய படிப்புல சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் மறையுது. தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருந்த நீங்க இனி நல்லா இருக்க போறீங்க. இருந்தாலும் நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னாக்க யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எல்லாமே சரியாகிடும். சோ உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே இப்ப சரியாக போகுது. அடுத்துதான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். செல்வாக்கு அதிகமாகும். குடும்பத்துல திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதிய வீட்டுக்கு குடியேறுவீங்க. சுப நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். குறிப்பா வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தா கூட அந்த வம்பு வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும். பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சிதம்பரம் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும். நிம்மதி கிடைக்கும். சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு கோயிலுக்கு போனா அங்க ஒண்ணு ஜங்கு ஜங்குன்னு ஆடுதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யாராவது விளையாடி இருந்தா கூட சரி, நடராஜ பெருமாளுடைய வழிபாடின் காரணமா அது உங்களுக்கு சரியாகும். அடுத்து திருவோணம் நட்சத்திரம். இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே இனிமையான விஷயங்கள் தான் நடக்க போகுது. அப்படி என்னமா குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மாறிய போகுது. கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. பொன் பொருள் சேருது.
நீங்க தவற விட்ட, இல்ல திருடு போன பொருள் கூட திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். பண இழப்பு திரும்ப உங்களுக்கு அந்த பணம் கைக்கு வரும். உங்கள ஏமாத்துனவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கலாம் திரும்ப உங்ககிட்ட வந்துட்டு கை நீட்டி நிக்கக்கூடிய ஒரு நிலையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி குடுக்குறாரு. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆறுதல் தரக்கூடிய மாதிரி நல்ல பலன்களை அள்ளி குடுக்குறாரு. குறிப்பா இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் எப்படி இருக்கும்னா, சங்கடமான பலன்கள்ல இருந்து விடுதலை கிடைக்குது. எதிர்பார்ப்பு நிறைவேறுது. வியாபாரம், தொழில்ல முன்னேற்றம் அடைய போறீங்க. பணவரவு அதிகமாகுது. குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. இவரு உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அதே நேரத்துல ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எந்த மாதிரி சாதகமா இருக்காங்கன்னா, எடுத்த காரியங்கள் எல்லாத்துலயும் முன்னேற்றம். பொருளாதார நிலையில உயர்வு. முயற்சிகள்ல வெற்றி. தொழில் சிறப்பா இருக்கும். ஆரோக்கியம் சீராகுது. எதிர்பாராத பணவரவு இருக்குது. விரோதிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நிலையை உருவாக்கி குடுக்குறாங்க. செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் மறையுது. மனசுல இந்த குழப்பம் விலகுது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி. குடும்பத்துல நெருக்கடிகள் மறைவதனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும். எல்லா விதங்களும் வெற்றி. இவரை தொடர்ந்து முழு சுபகிரகமான குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவையில்லாத ஆசைகளை எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு தேவையான ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறாரு. தொழில கவனம் செலுத்துவீங்க. சந்தோஷத்துல மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டமான பலன்கள் தேடி வரும். ஒரு சில புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது. வீடு கட்டுற ஆசைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட ரசனைக்கு ஏற்ப வீடு கட்டி சந்தோஷமா குடியேறுவீங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும். செல்வாக்கு உயருது. வருமானம் அதிகமாகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குது. குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லா விதங்களையும் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகமா கிடைக்கும். குறிப்பா பட்டம், பதவி, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இப்ப பூர்த்தி ஆகுது. சமூகத்துல ஒரு அந்தஸ்து அதிகமாகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. எதிர்பாராத சங்கடங்களால தவிச்சிட்டு வந்த நீங்க இனி நல்ல நிலையில இருக்க போறீங்க. தொழில எதிர்ப்புகள் விலகுது. போட்டியாளர்கள் மறைந்து போவாங்க. வம்பு வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். அடுத்த பொதுவா பார்த்தோம்னா, சனீஸ்வர பகவானால இந்த வருடம் முழுக்கவே பெரும் அளவுல நன்மையை அடைய போறீங்க. விருப்பங்கள் நிறைவேறும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தொழில், உத்தியோகத்துல கவனமா செயல்படுவீங்க. விரும்ப இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல அதிகமான லாபம் பார்ப்பீங்க. அதிகாரம், அந்தஸ்துன்னு சொல்லிட்டு எல்லா விதங்களும் உங்களுக்கு உயர்வு இருக்கும். அரசு வகைகள்ல நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா, தொழில்ல உங்களுடைய அக்கறை அதிகமாகும். ஆண்களோ, பெண்களோ சின்ன தொழில் செய்தாலும் சரி, பெரிய தொழில் செய்தாலும் சரி, அதுல நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். தொழில நான் செய்யலாமா, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறி வரும். அது சம்பந்தப்பட்ட உதவிகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உழைப்புக்கேற்ற மரியாதை இருக்கும். உடைய மதிப்பு அதிகமாகும். உடைய திறமைகள் மதிக்கப்படும். புதிய பொறுப்புகள் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். மனசுல அமைதி ஏற்படும். அரசு வேலையில இருக்கவங்களுக்கு பழைய பிரச்சனைகள், வழக்குல இருந்து விடுபடுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் உண்டாகுது. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல எல்லா விதங்கள்லயும் கவனமா இருங்க. வார்த்தைகள் நிதானத்தை கடைபிடிங்க. குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களும் வெற்றி உண்டு. குறிப்பா பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் அதிகமாவே பாடுபடுவீங்க. தடைப்பட்ட திருமணம் இப்ப கைகூடி வரும். சிலர் வந்து வேலை வாய்ப்புக்கு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையும். உறவுக்காரனுடைய ஆதரவு அதிகமாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அதிகமா கவனம் செலுத்துவீங்க. அதிக முயற்சி எடுத்து படிக்காமலேயே நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். டீச்சர்ஸ் ஆலோசனை மற்றும் இந்த காலகட்டத்துல ரொம்ப அவசியங்க உங்களுக்கு. தேர்வு காலம் வரைக்கும் பொழுதுபோக்குல நேரம் ஒதுக்காம படிப்புல மட்டும் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பல நாள் கனவுகள் இப்ப நனவாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி ஆரோக்கியம் சீராகுது. இத்தனை நாளா மருத்துவ செலவு செஞ்சிருந்தாலும் சரி, மருத்துவம் இருந்தா மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியுன்ற நிலையில இருக்கவங்க கூட இனி வந்து அந்த மருத்துவ சப்போர்ட் இல்லாமலேயே முழுமையா குணமாகுவீங்க. நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வளம் வர போறீங்க சுறுசுறுப்பா. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வருமானத்திற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். ஆடம்பர செலவுகள் விலகுது. அவசியமான செலவுகளும் சுப செலவுகளா மாறுது. புதுசா இடம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. பொன் பொருள் சேருது. குடும்பத்துடைய நலனுக்காக ஒரு சில வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல சந்தோஷம் இருக்கும். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே இருந்த சங்கடங்கள் விலகுது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகம் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கும், துர்க்கி அம்மனுக்கும், ஐயப்பனுக்கும் அடிக்கடி நீங்க அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும். சந்தோஷம் நிரந்தரமாகும். அடுத்து அவிட்டம் நட்சத்திரம். வெற்றிகள் மட்டுமே தொடரக்கூடிய காலம்னு சொல்லலாம். எப்படி? சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இனி உங்களை வந்துட்டு எல்லா விதமான சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து நிக்கிறார். குடும்பத்துல இந்த குழப்பத்தை விலக்கி வைக்கிறாரு. வருமானத்துல நெருக்கடிகளை மறைய செய்யறாரு. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலலாம் போன காலகட்டத்துல எதிர்பாராத விபத்துகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க.
வருமானம் இருந்திருக்காது. கடன் வாங்கியிருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகுது. இவர பொறுத்தவரைக்கும், இனி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட காலமும், பணமழையும் தாங்க பொழிய போகுது. எப்படின்னா, சங்கடங்கள்லருந்து விடுதல. நீங்க நெனச்சத நடத்தி வைக்கிறாரு. குடும்பம், தொழில், உத்தியோகம் எல்லா விதங்களிலும் நன்மைகள் அதிகமாகுது. பண வரவுல இருந்த தடைகள் விலகுது. உடல்நிலை சீராகுது. இவரே உங்களுக்கு நல்லது பண்றப்போ, ராகுவும், கேதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, செயல்பாடுகள்ல வெற்றி. எதிர்ப்புகள் இல்லாத நிலைய உருவாக்குறாங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இந்த சங்கடங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க. எதிர்பார்த்த வரவு இருக்கும். பிரச்சனைகள் குறையுது. தொழில்ல உயர்வு இருக்குது. நீங்க இப்ப இருக்கக்கூடிய வீட்ட மாத்திட்டு வெளியூருக்கு போறதுக்கும், வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். குடும்பத்துல சங்கடங்கள் விலகுவதனால குடும்பத்த சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடாகும். ஆண்களா இருந்தீங்க பெண்களாலயும், பெண்களா இருந்தீங்க ஆண்களாலயும் முன்ன இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நெறைய கஷ்டங்கள சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த நிலை இருக்காது. உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் மட்டுமே உங்க கூட நட்பா இருப்பாங்க. அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகம் இல்லையா? இவருக்கு நல்லது மட்டுமே தான் தெரியும். இது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் அதிகமான நல்ல பலன்களை கொடுக்கிறாரு. தொழில்ல வளர்ச்சி, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம், வியாபாரத்துல நல்ல லாபம், உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் விலகி, எதிர்பார்ப்பை நிறைவேத்தி கொடுக்கிறாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தி வைக்கிறாரு. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. இது மட்டுமா? பிரச்சனைகள் இல்லாத பிரகாசமான வாழ்க்கை அமையுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். செல்வாக்கு உயருது. ஆக மொத்தத்துல இந்த சனீஸ்வர பகவானால 2025 முழுக்கவே உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லாங்க. எப்படின்னா, பொதுவா சொல்லணும்னா, நெனச்ச செயல்பாடுகள் வெற்றி கிடைக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே இப்ப அடைஞ்சிருவீங்க. செல்வாக்கு உயருது, தொழில் லாபம் அதிகமாகுது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. எதிர்மறை எண்ணங்கள் மறையுது, நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகுது. அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னா, புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க முயற்சிகள் வெற்றியாக மாறுது. ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்க தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, எந்த தொழில் விஷயத்திலயும் நல்ல வளர்ச்சி காண போறீங்க. தொழில் இருந்த போட்டிகள் மறையுது. குறிப்பா வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்கள்ல நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ இல்ல ஒருத்தர் கீழ கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமான பலன் உண்டாக போகுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு அதிகமாகும். உங்களுக்கு செல்வாக்கு உயருது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. பதவி உயர்வு கிடைக்குது. குறிப்பா உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் மறைவதனால ரொம்ப உற்சாகமா செயல்பட போறீங்க. மேல் அதிகாரியும் உங்கள அனுசரிச்சு நடந்துப்பாங்க. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் நல்ல உயர்வு இருக்குதுங்க. நன்மைகள் அதிகமா கிடைக்கும். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில, தொழில்ல, வேலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். வேலைக்காக முயற்சி செய்றீங்களா? நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப. அடுத்து திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். பணியிடங்களையும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால எல்லா விதங்களையும் ஆதரவு பெருகும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல் அதிகாரிகளால உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையுது. சொல்லப்போனா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த மேல் அதிகாரிங்க வேற இடம் மாறி போயிடுவாங்க. உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாவும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்க வந்து உட்காருவாங்க. நன்மைகள் அதிகமாகும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகும். நெருக்கடிகள் இல்லாம படிப்புல அதிகமா கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிக மதிப்பெண்களை பொதுத் தேர்வுகள்ல பெறுவீங்க. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணும், வெளியூருக்கு போயிட்டு படிக்கணும், விரும்பிய கல்லூரியில படிக்கணும், விரும்பிய பாடம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுங்க. தேர்வுகளையும் வெற்றி பெறுவீங்க. இதுவே அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க, இந்த வருஷத்துல உங்களோட முயற்சியின் காரணமா அரசாங்க உத்தியோகம் கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது. பரம்பரை நோயோ, தொற்று நோயோ, இல்ல வண்டி வாகனத்தினால ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்து படுத்த படுக்கையில இருந்தாலும் சரி, இல்ல விஷ ஜந்துக்களால பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அது எல்லாமே இப்போ உங்களுக்கு முழுமையா குணமாகுங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது. வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. புதுசா சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது. பதவி உயர்வு ஏற்படுது. பொருளாதார நிலையில நல்ல உயர்வு இருக்கும். பண வரவுல இந்த தடைகள் விலகுவதனால சேமிப்பு அதிகமாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அடுத்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள பொறுத்தவரைக்கும் காலதீஸ்வரர் வழிபாடும், குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய சங்கடங்களை போக்கி சந்தோஷத்தை நிரந்தரமா கொடுப்பாங்க. குறிப்பா நீங்க எந்தெந்த விஷயத்துக்குலாம் அழுதீங்களோ, அது எல்லாத்துக்கும் நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிறைவா மாத்தி குடுத்துருவாங்க. பயம் இல்லாத, பதட்டம் இல்லாத நிறைவான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை மகர ராசிக்கு கிடைக்க போகுது. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறப்போ மகர ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் முழுமையான அதிர்ஷ்ட பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதும். நான் திரும்பவும் சொல்றேன், பண விஷயத்துல, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல, கொடுக்கல் வாங்கல்ல
நகை நட்டு விஷயத்துல எல்லாத்துலயுமே கவனமா இருந்துக்கோங்க. சிம்பிளா சொல்றேனே, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. இதை செஞ்சுட்டா போதும். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.